Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னும் ஒரு பிரெட் ரெசிபி. பிரெட் வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சீஸியான ஒரு ஸ்நாக் தான் நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு. இந்த சூப்பரான ஸ்நாக் வந்து செம டேஸ்டியா இருக்கும். உள்ள வந்து சீஸியா பிளஸ் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் சேர்த்து செய்ய போறோம். செம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சூப்பரான பிரெட் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கிறிஸ்பி பிரெட் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சமா வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாதி கேரட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அதே மாதிரி பன்னீரையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா நான் உடச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு துருவிக்கலாம் வேணும்னா. கொடமிளகா ஒரு பாதி கொடமிளகா அதையும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டாணி, ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த பவுல்ல மாத்திக்கலாம். கொஞ்சமா சீஸ் துருவி வச்சிருக்கேன். இது வந்து ப்ராசஸ் சீஸ். இந்த சீஸையும் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு ஃபிளேவர் பண்றதுக்கு என்னென்ன வேணும்னா கொஞ்சமா உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு. இது வந்து சாட் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா ஆரிகனோ எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா நீங்க வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு கார்ன்ஃபிளவர் ஸ்லரி ரெடி பண்ணிக்க போறோம். நம்ம டிப் பண்றதுக்காக இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு கொஞ்சம் அதிகமா கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. கூடவே 1/4 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர், கூடவே கொஞ்சமா ஏதாவது ஹெர்ப்ஸ் சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதுல தேவையான தண்ணி விட்டு இது ஒரு தின்னான ஒரு பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாம கொஞ்சம் தின்னான ஒரு பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓரத்தை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. ஓரத்தை கட் பண்ணதை மிக்சியில போட்டு நம்ம கிரம்ஸா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் கோட் பண்றதுக்கு. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸையும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வெட்டிக்க போறோம். ஸ்டஃப் பண்றதுக்கு வசதியா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வெட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது தந்தூரி மயோனைஸ் எடுத்திருக்கிறேன். நீங்க வந்துட்டு மயோனைஸ் தடவலாம், இல்லனா கிரீன் சட்னி இருந்தா கிரீன் சட்னி தடவலாம். எது வேணுமோ நீங்க வந்துட்டு வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை, ரெட் சில்லி சாஸ் இல்ல ஷெஸ்வான் சட்னி எது இருக்கோ அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ்ல நம்ம வந்துட்டு இந்த தந்தூரி மயோனைஸ் தடவிக்கலாம். இன்னொரு ஸ்லைஸ்ல நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் போட போறேன். இதையும் நல்லா இந்த பிரெட்ல அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த ஸ்டஃபிங், அதை வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த ஸ்லைஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா இந்த ஓரம் வந்துட்டு க்ளோஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே இது வந்து ஒட்டிக்கும். நம்ம எப்படியும் அந்த ஸ்லரியில டிப் பண்ணி க்ரம் கோட் பண்ண போறோம். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க எல்லா சைடையும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃபிளவர் மைதா கலவையை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரெட் கிரம்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சமோசா மாதிரி ரெடி பண்ணிருக்கோம்ல, இதை வந்து இதுல டிப் பண்ணி நம்ம க்ரம் கோட் பண்ண போறோம். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா இந்த க்ரம்ப்ல எல்லா பக்கமும் ஈவனா கோட் ஆகிற மாதிரி இதை கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிரெட் ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு பேன்ல எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் ட்ரையாங்கிள்ஸ கேர்ஃபுல்லா இதுல போடுங்க, கையில தெரிச்சிடாம. சீக்கிரமே ஃப்ரை ஆயிடும். கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சு நீங்க வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள வேகத்துக்கு எதுவும் இல்ல. நல்லா மேல கிறிஸ்ப் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த சைடு ஃப்ரை ஆனதும் நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலயே இது வந்துட்டு ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 4 நிமிஷம் கூட இருக்காது, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிறிஸ்பி பிரெட் ட்ரையாங்கிள்ஸ். இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கலாம்.
பாருங்க சூப்பரான கிறிஸ்பி பிரெட் ட்ரையாங்கிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிறிஸ்பி பிரெட் ட்ரையாங்கிள்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செம டேஸ்டியா இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு இல்ல ஒரு நைட் டைம்ல டின்னர் கூட நீங்க இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.